குறைச்சி வைக்கிறாங்க. விஐடி பஸ் தான் வாங்கி வச்சிருக்கணும். ரேட்டோ லங்கா ஆண்டு வத்த கண்காட்சிக்கு வந்திருக்கிற ஆக்கள்ல கார் எங்கே வச்சு பார்க் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. வத்த கண்காட்சிக்கு வந்து நிற்கிறோம். வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நடக்கிற 2026 வத்த கண்காட்சி. இந்தியாவில் ஒரு போலீஸ் பாதுகாப்போட நடக்குது. டிக்கெட் இந்த முறை 200 ரூபாவாம். ஆப் அடிச்சுட்டாங்க. போன முறை 50 ரூபாய்க்கு வந்தேன். டிக்கெட் எடுக்கப்போ 200 ரூபா டிக்கெட் பாருங்க. 1 2 3 பேருக்கு. அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துக்கலாம். எப்படியா 3 பேர் வச்சிருக்கு. கிட்டத்தட்ட 300 கடைகள் இருக்கான். ஓர இருக்கு மிஷின் ஜெனரேட்டர். டிக்கெட் போய் பார்க்க போறீங்களே. டோக்கியோ சீமெண்ட் குரூப் உள்ளுக்கு போக போறீங்களே. நான் பாருங்க உள்ளுக்கு போய் பார்ப்பேன். பாருங்க எப்படி இருக்காண்டு. இதில் வேறு இதில் குடிக்கிறேன். ஏசி கம்ப்ரேஷன் கிரைண்டர் பேட்டரி சரி வந்த ஜலசு போல. ஆனால் இங்கே இலங்கையிலையும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. சரியா தெரியும். படிப்பிக்கிற இடத்துக்கு நான் போய் பார்த்துறேன். உங்களுக்கு இன்ஜின் இப்படி தான் ஒர்க் பண்ணேன். 3D மாடல். ஒரு கோடி 7,62,000 ரூபா. இப்போ பின்னே இருந்தாலும் எல்லாரும் வரையும் இதுக்கு போய் பார்த்தே. பைக்கை போய் பார்ப்போம் வாங்க. எலக்ட்ரிக் பைக் சைனாவிலேருந்து வந்தது போல. ஷேடோ 9,34,000. பேட்டரி பைக் 2 வருஷம் வரலையா. சைனாவிலேருந்து வந்ததா இருக்குல்ல. அது ப்ரைஸ் வேணாமா. இதெல்லாம் வேறு வேறு பைக். ඔයාලා තමයි agent? Yeah, we are the main authorized dealer and distributor for Sri Lanka. And this basically we are importing from China, mother company from China, and we are a part business of Sunmatch group of companies in Sri Lanka. And we have 4 models: Mars, Rain, Blinger, and Flame. So if someone can come to our location, they can select any bikes. I mean, as their requirement and as their budget. Okay. So no issue. Warranty 2 years. 2 years warranty for battery as well as motor. Motor mean what? Physical damage or manufacturing warranty. Manufacturing. Manufacturing. If it is a manufacturing damage, yes, of course we replace the motor. Basically, but battery how much? The price? It depends. For an example, this one that can be more than 100,000. 100,000. Yeah. Oh, so that one? Yes. 350,000. Battery. Bike, you can see the price. 9 lakh. Price 955,54,000. So
total cost of the price goes to battery. Battery and a motor. Yeah. Electric motor. And you don't need to any services for any other bikes. After 2 years, what about your after 2 years service? Any charges or After 2 years, warranty fee after if warranty? any issues, you have to pay and buy a new battery. New battery. But we recommend to charge the battery level down to 20, then you can start to charge. That 20%. we can see the percentage. Yes. Oh, okay. That's the What best are way the to facilities in this bike? I mean, any new facilities or like? The basic thing is you can climb mountains. Most of electric bikes are in Sri Lanka. They can't use in kind of if there's any mountain areas they can't use other bikes. But ours one, yes, can make it. CC? How much? How many? How much? 6,000 watt motor. What? 6,000 watt. 6,000. Yeah. Oh, okay. Thank you. Okay. டிராக்டர் அது இது உளவி என்ற டீமோ அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது பாருங்க. டொயோட்டோ லங்கா இது வந்து டொயோட்டோ கார் ஜப்பான் இம்போர்ட்டட் ஃப்ரம் ஜப்பான் போல. இதை கேட்போம் விலையை பார்ப்போம் என்ன மாதிரி என்ன மாடல் என்ன மாடல் இது இல்லையா 11.95 மில்லியன். ஓடி பார்க்கலாம்னு இருக்கணும். கார் எடுக்கத்தாமனு கிணறு கொஞ்சம் நாள் போட்டுக்கும். இங்கே பாருங்க உள்ளே இருக்கு அப்படியே. பரவாயில்ல. ஆனால் இங்கே இலங்கையில் என்னடா கிட்டத்தட்ட 300 வீதத்துக்கு மேலே டேக்ஸ். சைனீஸ் இப்போ வந்து ஃபேமஸாக பிஐடி இங்கே மட்டும் இல்லை சிங்கப்பூரில் இருக்க சிங்கப்பூர் அரசாங்கம் கூட பிஐடி பஸ் தான் வாங்கி வச்சிருக்கணும். வணக்கம் யாழ்ப்பாணம். அம்மா இந்த காரில் டிசைனை பாருங்க, ஃபினிஷிங் தான் இங்கே வடிவு முடிவை பாருங்க, நல்லா வடிவ அடிச்சிருக்கேன். எனக்கு இது இந்த கார் மாடல் விருப்பமாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் சைனா கார் தானே டப்பாண்டு, அப்படி இல்லை. சைனீஸில் ஓடுற கார் எல்லாம் அவங்க தங்களுக்கு என்று சொல்லி தரமா செய்வினோம். நாங்களாம் அதை வந்து அலட்சியப்படுத்துறது ஒவ்வொரு விலை கேட்டோமா. இங்கே இருக்கிற இலங்கையிலே பிரபல்யமான பிஸ்கட் கம்பெனி. இப்போ போய் பிஸ்கட் இலவசமாக சாப்பிட போகிறோம். புரியா ஏதாவது தாங்க. இது சாக்லேட் க்ரீம் இலவசம் தருவோம். நல்லா கொடுக்குறாங்க. தம்பாங்க மலிவன் டீயும் கொடுக்குறாங்க. எவ்வளோ தெரியல விலை விண்டேஜ். எல்லாரும் வாங்கினா விலை குறைவு போல. இங்கே விலை குறைச்சி விற்கிறாங்க. திரும்பி போய்க்காம வாங்கிட்டு பூரா இங்கே இருந்து ஒன்று யோசிக்கலாம், கொண்டு திரிக்கலாம் எல்லாத்தையும். வணக்கம். எந்த பதம் போகிறது எதாலாம் போக முடியல. முழுக்க முழுக்க Jala samosa, maliban na jaga posa actually. Mereka banget taman. Datang. Di bus இருக்குது. இஞ்சால என்னடா இது? சிங் சா சுங்கான் இருக்குது. எல்லாம் சைனீஸ் பஸ். சீன மயமாகுதோ இலங்கை. பரவாயில்ல, டெவலப் ஆகினா சரி. எந்த பக்கத்தால் போகிறோன்னு தெரியல. இதில் ஒரு ஜீப் இருந்தது. ஜீப்புன்ற ப்ரைஸை பார்ப்போம். 3,09,00,000.
அதான் இந்த கார் அந்த 8.9 மில்லியனா கிட்டத்தட்ட 80,95,000 இருக்கும். பரவாயில்லையே இந்த காரில் விலை 80 லட்சம் ரூபா. இது 80 லட்சம் ரூபா வாங்க போறீங்க. டேய் இங்கே வா தம்பி இங்கே வரும் எடுக்கிற ஆள் மாதிரி பார்க்க இங்கே வரும். இங்கே வாரது புது புது டெக்னாலஜி தொழில்நுட்பங்களை கொண்ட சாமான்கள் வேறு சாமான்கள்லாம் பெறும். இங்கே பாருங்க கார். டே அதில் பிஸ்கட் அந்த சாப்பிட்டீங்க இந்தா ரீச்சான்ற தெரியும் தானே உங்களுக்கு. ரீச்சா ஃபார்மன்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல இங்கே இருக்குது கிளிநொச்சி பக்கம். உங்களோட தயாரிப்புகள் எல்லாம் ஹேண்ட்மேட் சோப். ஆனால் அப்படி வர்ற நல்லெண்ண ரீச்சாவில் செய்கிற பண்டிரச்சி அசோலா இதுவும் ரீச்சார்ட் தான் போல. காய்கறி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வைக்கிறேன். வணக்கம். எங்கே பார்த்த மாதிரி தாங்க அந்த கைவினை பொருட்கள். கையால் செஞ்சது. இது கையால் இல்லை மிஷினரியில் வச்சு தான் அடிக்கிற போல். கையோதரி இல்லை இதை பற்றி சின்ன பக்கம் மிஷினரிஸ் அடிக்கிறது. ஹேண்ட்மேட் கீச்சை ஒன்றா கோப்பிரைட் பிரச்சனை பெற போது என்ன நடக்க போகுது. வாழையால் சேர்த்து இங்கே கடைகளையும் கொண்டு வந்து போட்டு வச்சுக்காங்க பாருங்க. சிசிடிவி கேமரா 4 கேமரா 2 வேலை பார்க்க போய் பார்ப்போம். என்னத்தில் செய்கிறது ரீசைக்கிள் பிளாஸ்டிக்கா? மெலபைன் அப்படின்னா ஒரு பவுடர் பிளாஸ்டிக். அது என்ன வித்தியாசம்? இது வந்து மைக்ரோவன் போடலாம் உடையாது. இது என்ன மாதிரி சூழலுக்கு என்வாயன்மெண்ட் எல்லாம் அப்போ எல்லாம் செக் பண்ணி தான் சூழலுக்கு பிரச்சனை இல்லையா? எஸ்எம்ஜி இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட். எஸ்எம்ஜின்னு சொன்னால் கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராமிங் எழுதுறது அது சம்மந்தப்பட்டது. மிஷினரியை போய் பார்க்கலாமா? தானியங்கி இது என்னத்துக்குன்னா கப் சீலர். ஓகே. என்ன ப்ரைஸ் இது? 1,90,000. 1,00,000. எங்கே மேடு? சைனா மேனுஃபேக்சர். இங்கே அசம்பிள் இல்லை, அங்கே எந்த வேறு all the machines from China. Packing. Filling machine. தானியங்கி எடை போடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து எடை போடுறோம். பாருங்க சைனாக்காரனை கூட முன்னோர் இருக்காங்க. நாங்கள் இப்போ பழைய காலத்தில் இருக்கோம். கரும்பு ஜூஸ் குடிக்கிறது. மொபைல் ஃபாதர் ஒரு ஆள் நடத்துகிறவர். இரணைமடு ஃபிஷர்மேன் சொசைட்டி என்ற கடவுளை சிங்கிறாள். இரணைமடு உங்களோட இதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? யூடியூப்பில் கொஞ்சம் சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் வந்து இரணைமடு கிராமிய மீனவர் அமைப்பு. நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வர ஒரு மீனவர் சங்கம். நாங்கள் வந்து மீன்பிடியை மட்டும்தான் செய்து வந்தோம். நாங்கள் இப்போ கடந்த காலங்களில் வடக்கு மாநில சபை
செஞ்ச மீன் இந்த உணவு திருவிழாக்கள் வச்ச நேரம் அப்போ எங்களை கலந்து கொடுது. நாங்கள் அதில் எங்களுக்கு மீன் இதுகளை வந்து அங்கே கொழும்பு பகுதிக்கு தான் எடுத்து கொடுக்குறாங்க மீன் எல்லாம். மற்ற இந்த இறாலை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த நன்னீர் இறாலை இல்லை, அது குஞ்சு விடுறது இரண்டமட குளத்துக்குள்ளே விட்டு பிறகு பிடிச்சி டிரான்ஸ்போர்ட் செய்கிறது வெளிநாடுகளுக்கு. அப்போ நாங்கள் இதை எங்களோட இந்த வடபகுதியிலேயும் அது வந்து தனிப்பட்ட முறையில் விடுமா, அரசாங்கமே விட்டு யாரும் பிடிக்கிறாங்க? இல்லை, கவர்மெண்ட் விடும். இப்போ சொசைட்டி இருக்கு, அந்த அவங்க அந்த மெம்பர் அவங்க மட்டும்தான் அதை பிடிக்கலாம். அதுக்குள்ள பிடிக்கலாம். அப்போ இதை பிடிச்சா அப்போ நாங்கள் இதை வந்தால் வாங்கி சாப்பிடலாம். நன்றி. இரண்டமட குளத்தில் பிடிச்ச ஆள் இந்த பெரிய சிங்கிறாள். கையால் கைவினை போகும். உடுப்பு கடைகள் அது. வணக்கம். வணக்கம். தாங்க. அதாவது கணவருக்கு என்ன கேட்குறேன், ஜஸ்னாப்தான் எங்கே போயிட்டு கேட்குறாரு. எங்கே காண கிடைக்குது உங்களுக்கு யாழ்ப்பாணம்? நான் இப்போ வெளிநாட்டில் இந்தியாவில் இருந்து வந்தேன். இந்தியாவில் 2 நாள் வந்து திரும்ப போகிறதால திரும்ப அங்கே வெளியில் சுத்த போகிறோன்னா போகிறது இங்கே இருந்து என்ன தெரியாது. ஒரே கிடத்துக்கு இருந்து முட்டை போடலாம். அது சரி, வெளியில் சுத்தணும். என்ன கேட்டா கண்டா கேட்கறது ஜஸ்னாப்தான். இப்போ இன்றைக்கு நானே இதெல்லாம் கண்டுபிடிச்சேன். நான் இவரை பார்த்துறேன் வீடியோவில். ஆனால் இந்தியாவில் இருக்க பார்த்துறேன். ஆனால் அப்போ அதுக்கு முதல் ஒரு சந்திக்கிறேன். நான் உங்களை இப்போ கருத்து போட்டார் வடிவம் இருந்தவர் அடுப்படியில் வேலை போல ஊதுறவர் போல போய். சரியா, நன்றி. நீங்க வீடியோ எடுங்க. வாங்க நீங்கள். சந்திச்சிருக்கோம். ஏர்போர்ட்ல சந்திச்சாங்க. யாழ்ப்பாணம் அங்க கண்டது. இவர் கல்யாணம் கட்ட மறந்துட்டாரு. இல்லை, கல்யாணம் கட்ட அப்புறம் நான் பார்க்குறது கிளம்பி கேட்குறேன். ஜப்னாவுக்கு அங்கே போயிட்டேன். நான் போன வருஷமே இங்கே 2 காலம் ஒரு 3 மாதம். சரி, சந்தோஷம். இந்தியாவில் மீனுக்கு பாருங்க, பிளாஸ்டிக் சிபிஎல் சேலா ரிவால்ட். எனக்கு இந்த பைக் வந்து இவங்களோட எலக்ட்ரிக் பைக் ஃபுல்லாக. வணக்கம். இதில் இங்கே பார்த்த மாதிரி கிடக்கு. வளர்ந்துட்டீங்க. யாரும் மறந்த நீங்கள் வளர்ந்துட்டீங்க. ஆட்டோ இது வந்து இந்தியாவில் ஷேர் ஆட்டோன்னு சொல்கிறது. ஒருத்தர் வாங்க போகிறார் போல், பார்த்து கொண்டு போகிறார் பாருங்க. இந்தியாவில் நெஸ்கேஃபே அதுகளுக்கு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இலவச சாப்பாடை போய் பார்ப்போம். ஒவ்வொரு மருந்துகள் அதுகள் இதுகள் இந்தந்த இது இந்த வியாபாரம் வந்து கேரளாக்குரிய மருந்து கடை. இந்த கேரளாக்குரியது. நீங்கள் என்ன வேண்டாம் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனாக செய்ய வேணும். ஒன்று கொடுக்கணும் பாருங்க. இந்தியாவில் தராசு அங்காலே பக்கம் ஆட்டோமேட்டிக் இது இருந்தால் இப்போ வேறு இங்கே எப்படி கிடக்குது. ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். போயிட்டு இருக்கு பசார் உடுப்பு எல்லாம் கொண்டு போட்டு வச்சுக்கிறோம். நல்ல கவர்கள் நல்லா இருக்கும். ஆனால் வந்து வாங்கி பார்க்கலாம் தெரியும் அது உண்மையானது. பசாலையா என்னத்துக்கு இவ்வளவு சனம்? தேத்தண்ணி, அதாவது இலவச தேத்தண்ணி என்ன பாருங்க. இவ்வளவு க்ரௌட் அடி வரும். ஃப்ரீயா குடிக்கிறேன் போல தான் போய் நிற்கிறேன் பாருங்க. காசோ தெரியல. இந்தியாவில் என்ன தேத்தண்ணி தானே எல்லாம் சும்மா கொடுக்குறாங்க போல. தேத்தண்ணி சாம்பிள் வாங்க. சும்மா குடிக்கிறோம்.
எவ்வளோ கூட்டம் இருக்குது இதை பாருங்க கொஞ்சால நான் நினைச்சேன் இலவசமாக கொண்டு வாங்க அப்படி இல்லை. தேத்தனி ஓரோ தேநீர் வகைகள் என்ன இது பிரிண்டிங் மிஷின், ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிற மிஷின் பாருங்க. எப்சோட் ஏதோ குடிக்கிறோம் என்னன்னு தான் தெரியல. மயோனிஸ் இதெல்லாம் போட்டு பாருங்க. இதில் வச்சே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மாம்பழ ஜூஸ் உண்மையாகவே இதுக்கு மாம்பழம் இருக்கும்ன்றது கேள்விப்படி சரியாக தெரியல. குடிச்சு பார்த்தா தெரியும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஓரியோ மது ऑनलाइन सॉफ्टवेयर कंपनी बोला पिकमी பாத்திரங்களை தான் விற்கிற கடை. இந்த கடவுளை இங்கே இருக்க சனத்தை நோடிஸ்டி எல்லாமே குடிக்கிறேன் பாருங்க. வந்தால் வாங்கலாம் நீங்கள். இது வந்து பிஎம்இ ஃபைனான்ஸ் பைக் எலக்ட்ரிக் மிஷின். இது எலக்ட்ரிக் பைக் சைக்கிள். இங்கே நியூஸ் பேப்பர் அல்லது இங்கே வேறு விளம்பர நியூஸ் பேப்பர். மின்சாரம் இல்லை, ஒரு சூரியோடைய சோலாரில் இயங்குகிற மோட்டார். ஆஹா. இதில் வந்து என்னென்னா நாங்கள் தர்ற பேக்கேஜ் வந்து 4 பேனல் தருவோம். 550 பேட்ஸில் உங்களை கூட்டியிருக்கேன் நான் காட்டுறேன். இது டிசி கரண்ட் வருது. வந்து இது உங்களோட கண்ட்ரோல் வர்ற டிசியை கண்ட்ரோல் பண்ணி இதுக்குள்ள மோட்டர் உள்ளுக்கு பாருங்க. இது உள்ளுக்கே மோட்டார். சப்மர்சிபிள் பம்ப். இது கிணறு சொல்றீங்களா? இது கிணறு. இது கலக்கு சொன்னா குழாய் கிணறுக்கும் உதுராக்கலாம். சரி சரி சரியா உள்ளுக்கு இறக்கலாம். ஏன்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 35 அடிக்கு மேலே சாதாரண மோட்டர் தண்ணி இழுக்காது. 40 அடி ஆல்பம் உள்ள கிணறுக்கு இவரை தான் இறக்கும். இவரில் இருக்க பிரச்சனைனா 46 மீட்டருக்கு தண்ணி தள்ளி தரும் உங்களுக்கு. கிணறு அடியில இருந்து 46 மீட்டர் 150 அடிக்கு தள்ளி தரும். 2,80,000 ரூபாய் இந்த செட் அப்படியே கொடுக்கும். அந்த சோலரை காட்டுறீங்களா? பார்த்துருங்களா? அந்த சோலாரில் இயங்குற இது மோட்டர் விவசாயத்தை வேளாண்மை தேவைகள் எல்லாம் இதுதான். இதுதான் அந்த சோலார் பாருங்க. இதை மாதிரி 4 பேனல் உங்களுக்கு இந்த விலைக்கு இந்த விலைக்கு நாங்கள் 4 பேனல் தரோம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரையோ இல்லாட்டி ஒரு ரூஃபை தந்தீங்கன்னா நான் பூட்டி தரேன். ரூஃப் தேவையா கட்டாயம்? இல்லை என்ன இதில் வச்சு பூட்டுவீங்க? இல்லை இல்லாட்டி இப்படி ஒரு சாம்பிள் 4 ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் அடி தந்தீங்கன்னா அது மேலே ரூஃப்
இல்ல ரூஃப் இல்ல ரூஃப் stand அடிக்காத ஸ்டாண்ட் ஒன்று அடிச்சு தந்தீங்கன்னா இது என்ன காத்துகளுக்கு பறக்க கூடாம இருக்கணும்னா ஸ்ட்ரக்சர் அடிச்சு தான் கொடுக்குறது. இப்போ இதுலயே வந்து நாங்கள் சிசிடிவி கேமரா அதெல்லாம் ஜாயின் பண்ணலாம் இந்த எலக்ட்ரிக்கல் இதில். என்ன சொல்லுவாங்க இதுல இருந்து வர்ற கரண்ட் டிசி தான். டிசியா? டிசி தான் வருது. மோட்டரும் டிசி மோட்டர். டிசி மோட்டர். அப்ப நீங்க அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு போனா இன்வெர்டர் ஒன்று வரும். இது இன்வெர்டர் எடுக்கும். டிசி ஏசியா மாத்தினா அப்புறம் உங்களுக்கு அதெல்லாம் ஏசில இல்ல. ஓ இன்வெர்டர் அப்புறம் பேட்டரி இந்த பேட்டரி தேவை. அது வேற செட்டப் இருக்கு. அது உங்கள்ட்ட அது இந்த செட்டப்பும் அது வந்து எங்கள்ட்ட ஆஃப் கிரிட் செட் இருக்கு உள்ளுக்கு வாங்க காட்டுறோம். சரி சரி பாத்தீங்களே இது வந்து என்னன்னு சொன்னா சென்டரைஸ் மோட்டார். சென்டரைஸ் மோட்டார் இது வந்து ஹைபிரிட் இன்வெர்ட்டர் தர்றோம். ஆஃப் கிரிட்டாவும் பார்க்கலாம், ஒன் கிரிட்டாவும் பாவிக்கலாம். இப்போ இது எடுக்கிறீங்கன்னா 13 லட்சம் ரூபா வரும் உங்களுக்கு. சாதாரணமா வந்து கூட வீட்டில் இருக்க ஃபேன், ஒரு ஏசி எல்லாம் வந்து நைட் பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பேனல்ல இருந்து வர்ற கரண்ட் இருக்கு தானே, அதுல வீட்டு யூசேஜே செய்து கொள்ளலாம். நைட்ல 6 மணிக்கு 5 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி ஃபுல் செட்டப் வந்து உங்களுக்கு 13 லட்சம் தரும். இதுல பெனிஃபிட் என்னன்னா இது ஹைபிரிட் இன்வெர்ட்டர். திரும்பி சோலார் கனெக்ஷன் தந்தாலும் நீங்க இதை டிவி கொடுத்து வித்துக் கொள்ளலாம். நாங்க இவ்வளவுதான் மேல இருந்தாலும் சைக்கிள் வந்து அந்த அளவுக்கு இது அப் மோட்டார் வந்து ஃபுல் வெயிட் டயர் பண்ண அதானே வந்தேன் அப்படியே போய் பார்ப்போம். கொஞ்சம் நேரா போய் பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரீசன் கவர் பண்ணி வச்சுக்காங்க. பார்த்தா அதில் கீறல் அதில் வரக்கூடாது.